சிவகங்கை மாவட்டம் நாட்டார்குடி கிராமத்தைச் சேர்ந்த 60 வயது முதியவர் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் கொலையாளிகளே தலையை தூக்கிச் சென்ற நிலையில் 5 மணி நேர தேடுதலுக்கு பின்னர் தலையை காவல்துறையினர் கண்டெடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தியை அடுத்து அமைந்துள்ளது நாட்டார்குடி கிராமம். இக்கிராமத்தைச் சேர்ந்தவர் 60 வயது சோனைமுத்து. இவரும் இவரது நண்பரான பாண்டி என்பவரும் ஞாயிற்றுக்கிழமை என்று அவரது வீட்டு வாசலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு 2 சக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் இறங்கியுள்ளனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் முதியவர் சோனமுத்துவை அரிவாளால் சரமாரியாக வெட்ட ஆரம்பித்தனர். கழுத்தை குறிவைத்து வெட்டித் தள்ளிய அந்த கும்பல் முதியவரின் தலையை தனியாக துண்டித்து எடுத்துள்ளது. முதியவருடன் இருந்த அவரது நண்பர் பாண்டியையும் தலையில் வெட்டி உள்ளது அந்த கும்பல். இதையடுத்து துண்டிக்கப்பட்ட தலையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தாங்கள் வந்த 2 சக்கர வாகனத்தில் ஏறி தப்பிச் சென்றனர். இந்த கொடூர கொலை சம்பவத்தை பார்த்து கிராம மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். உடனே திருப்பாச்சேத்தி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். போலீசார் தலையில்லாத சடலத்தை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குற்றவாளிகளை உடனே பிடித்து தலையை மீட்க எஸ்பி உத்தரவிட்டதன் பேரில் சுமார் 30 பேர் அடங்கிய போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். சுற்று வட்டார கிராமங்களில் போலீசார் சல்லடை போட்டு தேட ஆரம்பித்தனர். இதற்கிடையே சிவகங்கை புதூர் அருகே கண்மாய் கரையோரம் 3 பேர் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அப்பகுதியில் விரைந்து சென்ற போலீசார் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் எதிரே உள்ள கண்மாய் கரையில் கொல்லப்பட்ட முதியவரின் தலை கண்டெடுக்கப்பட்டது. பின்னர் துண்டான தலையை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உடலுடன் சேர்த்து பிணவரையில் வைத்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் எதற்காக அரங்கேற்றப்பட்டது? முன் விரோதம் காரணமா? கொலையாளிகள் யார்? குற்ற சம்பவத்திற்கு காரணம் என்ன என பல்வேறு கோணங்களில் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். புதிய எஸ்பியாக சிவபிரசாத் பொறுப்பேற்றுள்ள நிலையில் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே திருபுவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு ஒரு பக்கம் பரபரப்பாக போய்க் கொண்டிருக்கும் நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் விவசாயி தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.